ஆன்மீகம் என்னென்னா, அந்த 5 பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு பஞ்சபூதத்தை உங்களுக்கு நண்பனா ஆக்கிட்டு, அந்த பஞ்சபூதத்தோட எப்பொழுதுமே ஒரு தொடர்புல இருக்கும்போது, அந்த பஞ்சபூத தன்மை உங்களுக்குள்ள இறங்கிரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நீங்க அக்னியோட ரொம்ப தொடர்புல இருந்தீங்கன்னா, உங்களுடைய உடம்பு வந்து அக்னிமயமாயிடும். அதாவது அக்னிமயம்னா, நீங்க நெருப்ப தொட்டா கூட சுடாது. சில அகோரிங்க, சில முனிவர்கள், சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நெருப்புலயே உட்கார முடியும். அவங்களுக்கு உடம்பு எரியாது. ஏன்னா, அவங்க வந்து அந்த தன்மையா மாறிடுறாங்க. சில தண்ணிக்குள்ளேயே இருப்பாங்க. அந்த ஜலம் அந்த தன்மைய வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அந்த உடம்பு. அது வந்து உடனே நடக்காது. பல வருஷத்துக்கான அந்த அந்த பயிற்சியில இருந்தா மட்டுமே தான் அது அப்படி நடக்கும். அப்ப உண்மையான ஆன்மீகம்ன்றது ஏதோ அந்த 5 பூதங்கள்ல ஒண்ண வந்து தனக்கு நண்பனாக்கி, அதோடைய எப்பொழுதும் தொடர்புல இருந்து அது தன்மைய நம்ம ஆவும்போது, நம்மளுக்கு வாழ்க்கையில சில மாற்றங்களும், உடம்புல சில மாற்றங்களும், அழியா தன்மையும், நல்ல எண்ண பிறப்பு எப்பயுமே உண்டாடுற அந்த விஷயமும் நடக்கும். அதுக்கு பேர் தான் ஆன்மீகம்.